அப்படி என்ன பிஸி? இவருக்கு நான் போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. சிவா போனு. இது மட்டும் கரெக்டா உனக்கு காதுல விழும். ஆமா, லைட் எரியுதே. என்னதான் பண்றாரு? கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏய், ஏன்டா இப்படி போனை பார்த்து பார்த்து அழுவுற? போனை பார்த்து அழலம்மா, பொண்ணை நினைச்சு அழறேன். ஆ? பொண்ணு பொண்ணு பொண்ணு. பொண்ணா? எந்த பொண்ணு? பார்வதி. ஓ, அந்த பொண்ணா? அவ உன்னை ஏதாவது சொன்னாளா? அவ என்ன எதுவும் சொல்லல. நான் தான் அவளை பார்க்காம திட்டிட்டேன். காதல் பண்றேன்னு சொன்னாளா? ஏம்மா என் உயிரை வாங்குற? ஓ, உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன்னு சொன்னாளா? ஐயோ, என் நிலைமை புரியாமையே பேசுறாங்களே. மங்கா, மங்கா, உன் வீடு வந்துடுச்சு. மங்கா, அது உன் வீடு தானே? என்ன அப்படி பாக்குற? படம் நல்லா இருந்ததுல? ரொம்ப நல்லா இருந்தது. இந்தா, இன்டர்வெல்ல சாப்பிடுவேன்னு நினைச்சேன். நீ எதுவுமே சாப்பிடல. சரி, எடுத்துட்டு போ. எனக்கு வேணாம். ஏன்? பசிக்கல. நீ மதியம் கூட சாப்பிடல மங்கா. பரவாயில்ல, நான் கிளம்புறேன். இரு, நான் வரேன். ஒற்றை கண்ணால உன்னை பார்த்தேன் அடி, உறங்கவில்லை என் மனசு. ஓரக்கண்ணால என்னை பார்த்தாயடி, உறங்கவில்லை என் மனசு. புரியலையே புரியலையே நீ யாருன்னு, புரியலையே தெரியலையே தெரியலையே இது காதல் தான் தெரியலையே. புரியாத பெண்ணை பார்த்தா புதுசா தான் காதல் பூக்குதே, காதல் பூக்குதே. ஒற்றை கண்ணால உன்னை பார்த்தேன் அடி, உறங்கவில்லை என் மனசு. வீட்டுல எல்லாரும் தூங்கிருப்பாங்கல்ல? சாலையோர பூக்கள் எல்லாம் உன்னை பார்த்து விழுகிறதே, மாலை நேர பட்டாம்பூச்சி உன்னை பார்க்க துடிக்கிறதே. மங்கா, மங்கா, போயிட்டியா? கிருஷ்ணா, நான் இங்க இருக்கேன். ஏன் கீழே உட்காந்துருக்க? விழுந்துட்டியா? எழுந்துரு. அதனாலதான் உன்னை சாப்பிட சொன்னேன். எவ்வளவு டல் ஆயிட்ட பாரு. வீட்டுல சாப்பாடு இருக்கோ இல்லையோ? இரு. நான் ஏன் கீழே விழுந்தேன்? இன்ப அதிர்ச்சியா? இந்த மங்கா. வேண்டாம் கிருஷ்ணா. பரவாயில்ல மங்கா, எடுத்துட்டு போ. எல்லாம் உனக்கு வாங்கினது தானே. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்? தெரியலையே. சரி, நான் யோசிச்சு சொல்றேன். குட் நைட். ஏய், என்னாச்சு? பாத்து. ஒண்ணு இல்ல, நீ கிளம்பு கிருஷ்ணா. டேக் கேர் மங்கா. பாய். பாய். சாலையோர பூக்கள் எல்லாம் உன்னை பார்த்து விழுகிறதே, மாலை நேர பட்டாம்பூச்சி உன்னை பார்க்க துடிக்கிறதே. நித்தம் நித்தம் உன்னை நினைத்து ரத்தம் எல்லாம் கொதிக்கிறதே. என்னாச்சு மேகி உனக்கு? ஸ்லிப் ஆற, கீழே விழற?
உனக்கே இதெல்லாம் ஓவரா தெரியல? ச்சே. ச்சே. நேத்துல இருந்து சுவிட்ச் ஆஃப். என்னதான் ஆச்சு இந்த சிவராம் அங்கிளுக்கு? மும்பை கான்ஃபரன்ஸ் போகணும்னு கிருஷ்ணா கிட்ட சொல்லியிருந்தேன். சொன்னாரா இல்லையான்னு ஏதாவது பதில் சொல்லணும்ல. ச்சே, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. இந்த சின்ன ஒர்க்குக்கு ஏன் நம்மள இவ்வளவு டென்ஷன் பண்றாரு? கரெக்ட். எதுக்கு மத்தவங்கள நம்பணும்? நாமளே கிருஷ்ணா கிட்ட போய் சொல்லிட வேண்டியதான். அதான் கரெக்ட். எப்படியாவது கிருஷ்ணாவை ஒத்துக்க வச்சு மும்பைக்கு அனுப்பிடணும். கொஞ்ச நாள் அவன் சென்னையில இருக்க கூடாது. அந்த கேப்ல அந்த அரக்கியை நம்ம துரத்திடணும். எப்பல இருந்து இந்த புது பழக்கம்? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மும்பை மேட்ரா? ஆமா, நீ போகணும். எதுக்கு போனோம்? தேவருக்கு போகணும். அவ்வளவு முக்கியமா? அப்படி முக்கியமா இருந்தா நீ போக வேண்டியதானே? நான் போன வேலை நடக்காது. இவ்வளவு நாள் எப்படி நடந்துச்சு? நான் சொல்றது இங்க இல்ல, மும்பைல. நீ தான் போகணும். எவ்வளவு நாளா மும்பைல ஹோட்டல் திறக்கணும்னு யோசிச்சோம். வைராம், நீ என்ன திங்க் பண்ற? நான் எதுக்கு சென்னையை விட்டு போனோம்? நீ தான் போகணும், அவ்வளவுதான். எனக்கு புரியல ராம். நீ நான் கரெக்டா தான் பேசுறேன். என்ன கரெக்ட்? சரி, இங்க இருக்கிற ஹோட்டலுக்காவது போ. ராம், உடம்பு சரியில்லாம வீட்ல இருந்தா பரவாயில்ல. தினமும் வெளியே சுத்துற, எங்க எங்கேயோ போற, என்னென்னமோ பண்ற. அதெல்லாம் தேவையா? ஒழுங்கா வேலையை பார்க்கலாம்ல. அத நீ சொல்றியா? ஒரு காலத்துல நீ தான் ஊரை சுத்திக்கிட்டு இருந்த. அதனால வீட்ல வெளியே எல்லாரும் என்ன கெட்டவன் சொன்னாங்க. சோ இப்ப நான் கெட்டவனா? அப்படின்னு நான் சொல்லல. மங்கா கூட வெளியே சுத்துறது அவ்வளவு பெரிய தப்பா? நல்ல சாமர்த்தியமா பேசுறடா நீ. மேகி கூட வெளியே சுத்தினா நான் இப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு உனக்கே தெரியும். நான் மட்டும் இல்ல, வேற யாருமே பேச மாட்டாங்க. ராம், நான் தினம் மேகி கூட தான் வெளியே போறேன். பொய் சொல்லாத கிருஷ்ணா. உன்னை நீயே அழிச்சுக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. What do you mean? புரியாத மாதிரி பேசாத. நிக்கிதா யாரு? ஏன் உனக்கு தெரியாதா? உன்னை விட அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பட் உன்னோட பார்வையில இப்ப நிக்கிதா யாரு? சொல்லு கிருஷ்ணா, நிக்கிதா யாரு? ஃப்ரெண்ட். ஓஹோ, முன்னாடி லவர், இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாளா? அப்ப வேண்டான்னு ஓடுனவ இப்போ அவ இங்க தனியா இருக்கா. சோ அவளுக்கு கம்பெனி வேணும்னு ரிக்வெஸ்ட் பண்றா. ஓஹோ, நம்ம நாட்டோட பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுமா? 140 கோடி. அதுல மினிமம் 1 கோடி பேரு தனியா தான் இருக்காங்க. எல்லாரையும் நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிறியா? Don't be foolish ராம். அவங்களுக்கும் நிக்கிதாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு நிக்கிதாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போனவ தானே. சின்ன பசங்க கூட தன்னை அடிச்சவங்கள அடுத்த நிமிஷத்துல இருந்து பார்க்காதுங்க, பேசாதுங்க. ஆனா நிக்கிதா உன் இதயத்தையும் உடைச்சு தூளாக்கிட்டு போனவ. அப்புறம் எப்படி அவளுக்கு கம்பெனி கொடுக்குற? சொல்லு. விஷயம் தெரியாம பேசாத ராம். நீ எல்லாம் தெரிஞ்சதா பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சதா பண்றியா? இத பாரு கிருஷ்ணா, திருடுறவன், கொலை செய்றவன், கொள்ளடிக்கிறவன் மட்டும் கிரிமினல் இல்ல. ஆசை காட்டி ஏமாத்துறவங்க பேரு கிரிமினல் தான். அப்படி பார்த்தா நிக்கிதா எவ்வளவு பெரிய கிரிமினல். ராம், don't be silly. அத நான் சொல்லணும். அந்த நிக்கிதா கொஞ்சமாவது நல்லவளா இருந்திருந்தா நான் உன்கிட்ட இவ்வளவு தூரம் ஆர்கியூ பண்ண மாட்டேன். ஆனா அவன் நல்லவ கிடையாது. சாடிஸ்ட், ஃப்ராட். நீ என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு ஓடினவ இன்னைக்கு துணைக்கு ஆள் இல்லைன்னு உடனே ஓடி வந்து அழறா. சரி, உனக்கு மட்டும் யார் இருக்கா? அவளால தானே உன் அப்பா அம்மாவே இழந்த. இன்னைக்கு வேலை ஆகணும்னு அவன் வந்துட்டா. உன் அப்பா அம்மா வருவாங்களா? அவளை கடவுளே மன்னிக்க மாட்டாரா? அப்படிப்பட்டவள நீ எப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்ற? சாரி கிருஷ்ணா, அவ உனக்கு கரெக்ட் இல்ல. அவ உன்னை ஏமாத்துறா. அவகிட்ட லாக் ஆகாத. அவ ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. இல்லனா நீ பழைய நிலைமைக்கு ஆளாடுவ. உன் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடா. நான் சீரியஸா சொல்றேன். அப்படிலாம் இல்ல ராம். எனக்கு எந்த சமாதானமும் தேவையில்ல கிருஷ். இந்த நிமிஷம் வரைக்கும்
நான் உன் ஃப்ரெண்டா தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு அண்ணனா பேசுறதா இருந்தா அது வேற மாதிரி இருக்கும். நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கே தெரியாது. என் தம்பியோட லைஃப் ஸ்பாயில் ஆகுதுன்னா அதை தடுக்க நான் கெட்டவனா மாறக்கூட தயங்க மாட்டேன். உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு, வீட்ல இருந்து நல்லா ரெஸ்ட் எடு, இல்ல ஹோட்டலுக்கு வந்து வேலையை பாரு. அதை விட்டுட்டு உனக்கு சூட் ஆகாத ஆக்டிவிட்டிஸை வச்சுக்கிட்ட உன் ராம் நல்ல ஃப்ரெண்டா இருக்க மாட்டான், அண்ணனா மட்டும்தான் இருப்பான். என் கண்ணீரை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க, ஆனா என் கோவத்தை பார்த்ததில்ல. அதை காட்ட வச்சிடாத. பாய். ஹாய் நிக்கி, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ற? காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆபீஸ் போலையா? ஆஹா, நேத்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா போலாம்னு நினைச்சேன். நேத்து ஹோல் டே பிஸியா? போனே பண்ணல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நிக்கி. அப்படியே ஃபோன் பண்ணல? நேத்தெல்லாம் என்னென்ன பண்ண? அத எப்படி சொல்றதுன்னு தெரியல நிக்கிதா. ஏ? நேத்து நானும் கிருஷ்ணாவும் சினிமாவுக்கு போனோம். சினிமாவுக்கா? ஆமா, நைட் ஷோ. படம் எப்படி இருந்துச்சு? தெரியலையே. தெரியலையா? ஆமா, நான் எங்க படத்தை பார்த்தேன்? பின்ன கிருஷ்ணாவே பார்த்துட்டு இருந்தேன். ஏ? படத்தை விட கிருஷ்ணா தான் எனக்கு அழகா தெரிஞ்சான். என் மாமாவும் என்னையே தான் பார்த்துட்டு இருந்தாரு. நிறைய விஷயம் பேசினாரு, சாப்பிடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்தாரு. மாமா இப்ப முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாரு. ரொம்ப புதுசா இருக்கு. அவர் அப்படியே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். மாமா இப்படி மாறுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா அதிசயமா இருக்கு நிக்கி. நான் சொல்றதுக்கு வார்த்தையே பத்தல. சரி மேகி, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். என்னாச்சு நிக்கி? வைக்கிறேன். பை. போன் டப்புன்னு கட் பண்ணிட்டா. ரொம்ப புதுசா இருக்கு. இப்படியே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். மாமா என் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைங்களே பத்தாது நிக்கி. ஹாய். ஐயோ, ஹாய். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? எவ்வளவு நேரம் ஆனா உனக்கு என்ன? சாரி நிக்கி, இன்னைக்கு பிசிக்ஸ் கிளாஸ்மா, அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். எல்லா கிளாஸையும் கட் அடிக்கிற ராம் பிசிக்ஸ் கிளாஸ கட் அடிக்க மாட்டான், அட்டெண்ட் பண்ணிடுவான். ஏ, உங்க பிசிக்ஸ் லெக்சர் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா? அவ்வளவு கியூட். சாரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி வா கிளம்பு. எங்க? சினிமாவுக்கு. டைம் பாரு.
ஆமா படம் ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல. ஸ்டார்ட் மட்டும் இல்ல, ஆரம்பிச்சு பாதி படம் முடிஞ்சு இன்டர்வலே விட்டுருப்பாங்க. சாரி நிக்கி. என்ன சாரி? உன்னால இன்னைக்கு என்னோட எல்லா ப்ரோக்ராமும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. பிராக்டிஸ்க்கும் போகல தெரியுமா? இன்னைக்கு போக முடியலனா நாளைக்கு கட்டாயம் போகலாம். நாளைக்கும் இதே மாதிரி எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்து வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்றியா? சாரி நிக்கி. Don't say that idiot word. இன்னைக்கு படம் பார்க்கலாம்னு எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? இப்போ என்ன, உனக்கு படம் பார்க்கணும் அவ்வளவுதானே? அந்த டிக்கெட்ஸ் கொடு. எதுக்கு? குடு சொல்றேன். இப்ப நான் காட்டுறேன் பாரு, சூப்பர் படம். கம் 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 கம். இப்ப நாம சினிமா தியேட்டர் என்ட்ரன்ஸ்ல நிக்கிறோம். சார் இந்தாங்க 2 டிக்கெட்ஸ். உள்ள போங்க. வா வா. ஏய் பாத்து பாத்து பாத்து. என்ன சார் கொஞ்சம் கூட மேல சிலமா காலை நீட்டிட்டு? நம்ம ரோ டி எங்க இருக்குன்னு பாரு. ஏய் கிருஷ்ணா, இதான் டீரோ. ஓகே சார், ப்ளீஸ் கொஞ்சம் கால் எடுங்க சார். சார் படம் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல ஜஸ்ட் a minute. அப்படியா? தேங்க்ஸ். நிக்கி இப்பதான் டைட்டில் முடிச்சதா? பாரு பாரு. ஏய் என்ன பண்ற? விசில் அடிக்கிறமா? 2 காலை காட்டுறாங்கல்ல. காலை காட்டினா விசில் அடிப்பியா? அது ஹீரோ கால் நிக்கி, விசில் அடிக்கணும். படத்தை பாரு. மார்க்கெட்ல ஹீரோ வராரு, ஒரு பூக்குடைய தட்டி விடுறாரு. அந்த பூவெல்லாம் அப்படியே ஹீரோயின் தலை மேல கொட்டுது. வாவ், சூப்பர் ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன். ஹீரோயின் முறைக்கிறா, ஹீரோ கூட சண்டை போடுறா. சாங் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ மார்க்கெட்ல கத்திரிக்காய் விக்கிறவரு, ஹீரோயின் கத்திரிக்காய் எஸ்டேட் ஓனரோட ஒரே பொண்ணு, பெரிய பணக்காரி. அவளுக்கும் ஏழை ஹீரோவுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. ஹீரோயினோட அப்பா எதிர்க்கிறாரு. அதையும் மீறி 2 பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து சாங். உயிரே. ஏய் உட்காருங்க. சாரி மேடம். மேடம் கோச்சிங்க. ஏய் சீட்டர் காக், இது வேற படத்தோட சாங். பரவாயில்லமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பாரு நிக்கி, ஹீரோ ஹீரோயின் டீப்பா லவ் பண்றாங்க. அது ஹீரோயின் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் ஹீரோயினை அடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு ரூம்ல தள்ளி பூட்டிடுறாரு. ஹீரோயின் தேம்பி தேம்பி அழறா. அப்ப இன்டர்வல். அதுக்குள்ள வா. ஆமா, இரு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஏய் எனக்கு ஐஸ்கிரீம். ஓகே. ஏய் பாத்து பாத்து. ஓகே ஓகே. Sorry. Excuse me. Oh. சாப்பிடு. படம் நல்லா இல்ல, போயிடலாமா? நோ நோ நோ, படம் சூப்பரா இருக்கு. ஃபுல் படமா பார்த்துட்டு தான் போறோம். பார்க்கலாம்.